வயநாடு சம்பவத்தில் குடும்பத்தை இழந்த பெண் கரம் பிடிக்க காத்திருந்த வருங்கால கணவரை கார் விபத்தில் இழந்த சோக கதையை விளக்குகிறது ஜெம் தொலைக்காட்சி. ஜூலை மாதம் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தை தாக்கிய பேரழிவின் போது நிகழ்ந்த துயர சம்பவத்தில் தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்த 24 வயதான ஸ்ருதி அத்துயரத்தில் இருந்தே மீண்டு வராத போது ஒரே நம்பிக்கையாக இருந்த தன்னுடைய காதலனை கரம் பிடிக்க காத்திருந்தார். அவர் ஒருவர் மட்டுமே அவருக்கு ஆதரவு. இந்த நிலச்சரிவில் ஸ்ருதியின் புதிதாக கட்டப்பட்ட வீடு, 4 லட்சம் ரொக்கம் மற்றும் 15 சவரன் நகை போன்றவற்றை இழந்தார். மேம்பாடி பஞ்சாயத்தில் உள்ள சூரல்மலா மற்றும் முண்டக்கை கிராமங்களில் ஜூலை 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் ஸ்ருதியின் பெற்றோர் சிவண்ணா, சபிதா மற்றும் அவரது தங்கை ஸ்ரேயா உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த பேரிடர் அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாமல் போனது. அவரது வருங்கால கணவர் ஜென்சன் அவருடன் 10 ஆண்டுகளாக தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த வேதனையான நேரத்தில் அவரது ஒரே ஆதரவாகவும் ஜென்சன் இருந்தார். இந்த துயர சம்பவம் நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஜூன் 2ஆம் தேதி இந்த ஜோடிக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. டிசம்பரில் திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருந்த இந்த ஜோடி செப்டம்பர் மாதம் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக எளிமையான திருமணத்தை நடத்தவும் முடிவு செய்தனர். இந்நிலையில்தான் அப்பெண்ணின் வாழ்வில் புயலடித்தது. ஆமாம், நிலச்சரிவிலிருந்து மீண்டாலும் இன்னும் போராடி கொண்டிருந்த போது புதன்கிழமை அவரை திருமணம் செய்ய ஆயிரம் கனவுகளுடன் இருந்தவரை ஸ்ருதி இழக்கும் சோக நிகழ்வு நடந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜென்சனின் கார் ஒரு தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. வாகனத்தில் இருந்த ஸ்ருதி மற்றும் ஜென்சனின் குடும்ப உறுப்பினர்கள் பலர் காயமடைந்தனர். ஆனால் விபத்திலிருந்து தப்பினர். உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜென்சன். மருத்துவர்கள் மிகச்சிறந்த சிகிச்சை அளித்தும் பலனின்றி ஜென்சன் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரளாவையே ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கடித்துள்ளது இச்சம்பவம். சமூக வலைத்தளங்களில் பரவிய இச்சம்பவம் அனைவரின் இரங்கலையும் வருத்தத்தையும் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்த கேரள முதல்வர் பினராயி விஜயன், இந்த செய்தி மிகவும் வேதனை அளிக்கிறது. அசம்பாவிதங்களை சந்திக்கும் பொழுது ஏற்படும் இழப்புகளை எதனாலும் யாராலும் ஈடு செய்ய முடியாது. ஸ்ருதி மற்றும் ஜென்சன் குடும்பத்தினருக்கு இரங்கல். அவர்கள் குடும்பத்தில் வாழ்வில் ஏற்படும் சவால்களையும் வழிகளையும் ஸ்ருதி சமாளிக்கட்டும் என்று பதிவிட்டுள்ளார்.